1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். பெண்கள் பைபிளில் பல ரகமாக இருக்கிறாங்க. போன வாரம் தியானிச்சமே ரெபேக்காள் தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய சகோதரனிடத்தில் வாழ்த்துதலை பெற்றாள். என் சகோதரியே, நீ கோடாய் கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி வாழ்த்துதலை பெற்றாள். அதே போல் அன்னாள் ஊழியக்காரன் ஏலிகிட்ட வாழ்த்துதலை பெற்றாள். என்ன சொல்லி ஏலி வாழ்த்தினா தெரியுமா? ஏலி அந்த அன்னாளால் தன்னுடைய கணவன் எல்கானாவுக்கு ஒரு வாழ்த்து கிடைத்தது. இவளாலே உனக்கு நல்ல பேர் வந்துருச்சு, இவளாலே உனக்கு ஒரு புத்திர சுபிகாரம் வந்தது, இவளாலே நீயும் பேர் பெற்றவனாய் வருவாய் என்று சொல்லி ஊழியக்காரன் ஏலி அன்னாளை வாழ்த்தி அந்த வாழ்த்துதலை பெற்றான். வாழ்த்துதல் பெறுவது சாதாரண காரியம் அல்ல. அதுக்கு ஏதாகிலும் இயற்கையான குணங்கள் செயற்கையான குணங்கள் நமக்கு வேலைக்கு ஆகாது. இயற்கையான குணங்கள் இருக்க வேண்டும். தாவீது ஒரு நாடோடி மாதிரி வாழுகிறாள். குடும்பம் இல்லை, திருமணம் இல்லை. ஒரு திருமணம் தான் சவுளுடைய மகள் திரும்ப மாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. மிகுந்த வேதனை. ராஜாவுக்கு கடவுளே அனுமதி கொடுத்தும் ராஜாவாக மாறலை. சவுலுக்கு பயந்து குகைக்குள்ளே நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சவுலிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பெண்தான் அந்த அபிகாயில். 1 சாமுவேல் 25:35 கையில் எடுத்துக்கொள்ளலாம். 32 சேர்ந்து படிப்போம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படும். யோசனை யாருக்கு சொல்கிறா? தாவீது எம்மம்பரி ஆள் தெரியுமா? இஸ்ரவேலில் பெரிய சேலஞ்சான ஒரு வீரன், மாவீரன். கோலியாத்தை கண்டந்தொண்டமாக போட்டு தள்ளினாள். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பெரிய ஹீரோ. தாவீது கொன்றது 10,000 என்று பெண்கள் முறையாய் பாடி அவனை குளிர பண்ணினார்கள். மகான், மாவீரன், ஒரு வர்ஷிப் லீடர், கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவன், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாவதற்கு தகுதியாக இருக்கிறான். அவ்வளோ பெரிய பவர் உள்ள அத்தனை ஆசீர்வாதத்தையும் உள்ள தாவீது கிட்ட ஒரு பெண் ஆசீர்வாதம் வாங்குறா. பாரு என்ன சொல்லி வாங்குறா? உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை, என்ன கவனிக்கணும், வார்த்தை கவனிங்க. நீ சொல்லிய யோசனை யாருக்கு சொல்கிறதுன்னு நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. யோசனை யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் யோசனையாக இருக்கணும். அது சொல்லுங்கள், யோசனை யாருக்கு வேணாலும் யோசனை சொல்லலாம், ஆனால் சொல்கிறது என்னவாக இருக்கணும்? யோசனையாக இருக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு மல்டி பர்பஸ் லீடர் தான் தாவீது. கடும் எரிச்சலில் வரான், பெரும் கோபத்தில் வரான். தாவீதுக்கும் கூட்டத்துக்கும் பசி ஏற்பட்டு விட்டது. பசி. வனாந்தரத்தில் இருக்கிறானோ, ஊருக்குள்ளே போக முடியாது. போனால் சவுல்கிட்ட பயம் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு கர்த்தர் அனுமதிக்கிற வரைக்கும் பதுங்கி இருக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டு இருக்கிறான். பதுங்கி பயப்படலை, தாழ்மைப்பட்டு பயப்படுகிறான். பயத்தில் 2 விதம் இருக்கிறது. பயந்துக்கிட்டு பதுங்கிறது வேற, ஏன் அவங்ககிட்ட பிரச்சனை, நம்ம கொஞ்சம் தாழ்மையாக இருப்போன்னு ஒதுங்கி இருக்கிறது வேற. அப்படி தான் தாவீது ஒதுங்கி இருக்கிறார். ஸ்பிரிச்சுவாலிட்டியை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். ஒருத்தரை பார்த்து அவங்கள கண்டுக்காமல் போனால் மரியாதை இல்லாமல் போகிறது வேற, அவங்கள பார்த்து மனசுக்குள்ள ஒரு பயம் அப்படி ஒதுங்கி போகிறது வேற. அன்னைக்கு எப்படின்னா பெரிய ஆட்கள் வந்தாலே பெண்களை ஒதுங்க நிற்பாங்க. அது எதிர்கடையாலாம் அவன் மோசமானவன் அப்படின்னுங்கிறதுக்கு அல்ல, அவர் மதிப்புக்குரியவர் அப்படி என்று. அதுபோல் அவர் ஒதுங்கி இருக்கிறார் தாவீது. ஏன் சவுல்கிட்ட போய் நம்ம யுத்தம் பண்ணி பிரச்சனை பண்ணிக்கணும்? அப்படி கர்த்தருக்குள்ளே ஒதுங்கி இருக்கிறார். அவருக்கு பசி ஏற்படுகிறது, தாவீதுக்கும் தாவீது கூட்டத்துக்கும். தாவீதோடு இருக்கிற 10 பேரை நாபால்கிட்ட அனுப்பி, அபிகாயிலுடைய கணவன் நாபால்கிட்ட அனுப்பி, அவன் நல்ல வசதியான ஆள், பெரும்படியாக இருக்கிறான். எனக்கு பசிக்கு உணவு வேணும், எனக்கும் எங்களுடைய டீமுக்கும் கொஞ்சம் உணவு கொடுத்து அனுப்புங்கள் என்று 10 வாலிபர்களை அனுப்புகிறான். 10 வாலிபர்களை. நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து பார்த்தா அது அப்படியே போடப்பட்டு இருக்கிறது.
அன்னைக்கு நாபால் ஒரு விருந்து செய்கிறான் அவங்க டீமுக்கு. நல்ல நாள் தான், கொஞ்சம் உணவு கொடுத்தா பேக் பண்ணி அனுப்பியிருக்கலாம். ஏன் அவன் உரிமையோடு கேட்குறான் அப்படின்னா, நீ வனாந்தரத்தில் தனித்திருந்த பொழுது நானும் இருந்தேன். நான் ஒரு பலமான ஆள், என்கிட்ட பெரிய படம் இருக்குது. நான் நினச்சா உனக்கு தீங்கு செஞ்சுருக்கலாம், உன் உடைமைகள் எடுத்திருக்கலாம், உன்னை அபகரிச்சிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு பாதுகாப்பாக இருந்தேன். அதனால் இப்போ சொல்கிறான் 25ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, நீ போய் என் பேரை சொல்லு அப்படிங்கிறார். அந்த 10 பேர்கிட்ட அங்கே போயிட்டு நீ போய் என் பேரை சொல்லு அப்படிங்கிறார். என் பேரை சொன்ன உடனே நாபால்லாம் செஞ்சுருவான், பொருள்லாம் கொடுத்துருவான். அப்படின்னா என் பேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, வயிற்று இருக்குது அப்படிங்கிறார். என் ஆண்டவன் தாவீதை அனுப்பி வைத்தான்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் திருப்பி சொல்கிறான், ஓ ஆண்டவன் தாவீதா, தாவீதுனா யார் அப்படிங்கிறான் திருப்பிக்கிட்டு. சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். தாவீது சொல்கிறாரு, போய் என் பேரை சொல்லு, அவன் எல்லாம் அவனுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறாரு. ஓ தாவீதா அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி அவனை அசிங்கப்படுத்தி தவறான வார்த்தைகளை பேசி அனுப்பிச்சி விட்டுட்டான். இந்த செய்தி தாவீதுக்கு போகுது. போன உடனே நாபால் டீமில் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வேகமாக வீட்டுக்கு ஓடி அபிகாயில்கிட்ட, ஐயோ நம்முடைய ஆண்டவன் உன்னுடைய புருஷன் இந்த மாதிரி தாவீது டீமை பேசி அனுப்பிச்சிட்டான். அவங்க கோபத்தோடு போகிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ தாவீது பெரிய மனுஷனாச்சே, யுத்த வீரனாச்சே, அந்த மனுஷன்கிட்ட நம்ம இப்படி இந்த மனுஷன் பேசிட்டாரே, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு ஒரே பதட்டம். இது எப்படி ஆகிலும் சமாதானப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறாள். அதுக்குள்ளே செய்தி தாவீதுக்கு போய் தாவீதுக்கு கடுங்கோபம் கொண்டு 400 யுத்த வீரர்களை கூட்டிகிட்டு வரான். யாரை இவன் அடிக்க. என்ன சொல்லிட்டு வரான், இன்றைக்கி போகிறோம், இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே அவன் ஏரியாக்குள்ளே போகிறோம், அவன் வீட்டில் ஒரு நாய் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. நாபால் அவன் மனைவியும் பிள்ளைங்க படை ஆடு மாடு நாய் வரைக்கும் வெட்டி எல்லாத்தையும் இரத்த கிளறி ஆக்கணும் அப்படிங்கிற முடிவோடு தாவீது வராரு. இந்த அம்மாவுக்கு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே நாபால்கிட்ட சொல்லலை. அவன் அப்படி பண்ணிட்டானே. நாபால் என்றாலே முரடன், நாபால் என்றாலே அவன் கஞ்சத்தனம் உள்ளவன் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இவன் ஒரு பேர் வைக்கிறான், அவன் ஒரு பைத்தியனுக்கு. ஆனால் நாபால் என்பதற்கு முரடனும் கஞ்சத்தனம் உள்ளவனும். அவர் கொடுத்தா என்ன கொடுத்துருக்கலாமே. உடனே இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, கடகடன்னு அந்த வார்த்தையை நீங்கள் படித்து பாருங்கள், தயார் பண்ணுறாங்க. என்னென்ன பொருள் தயார் பண்ணுறாங்க தாவீதுக்கு. 18ஆம் வசனம், அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும், சமையல் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஆண்டாம் அன்னைக்கு அவங்க வீட்டில் விருந்து, சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 50 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலையையும் வற்றலான 20 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி புறப்படுகிறாள். புறப்படும் பொழுது தன் கணவன்கிட்ட இந்த செய்தியை அவள் சொல்லவே இல்லை. புறப்பட்டு நேராக போய் 23ஆம் வசனம், அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உமது அடியாளாகிய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேசவேன், ஐயா மன்னித்து விடுங்கள் என்று ஓடி காலில் விழுந்து அந்த பாதகத்தை என் மேலே வச்சுடுங்க, ஒரு நிமிஷம் நான் 2 வார்த்தை பேசுகிறேன், தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்லி அவள் கோபத்தை தனியே பண்ணுகிறாள். பெண்களுடைய சிறப்பை இந்த அட்டவணை வெளிப்படுத்துகிறது. இவன் முரட்டுத்தனமான ஆள், இவர் கனிவான பெண். ஓடி காலில் விழுந்து அந்த பாதகத்தை என் மேலே நான் சுமந்துக்கிறேன், ஒன்றும் செஞ்சிடாதீங்க எங்கள் மக்களை, ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன், என் வார்த்தைக்கு கொஞ்சம் செவி கொடுங்க அப்படின்னு ஓடி பெண் காலில் விழுந்த உடனே அவனுடைய கோபம் தணிக்கிறது. சில வேளைகளில் எதுக்காக பெண்களை எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள்
கோபத்தை தணிக்கக்கூடிய பவர் கடவுள் கொடுத்துருக்கிறார். கடவுள் படைப்பு அப்படின்னா அந்த தன்மை, பெண்ணின் தன்மை. காலையில் விழுந்து அவரை சமாதானப்படுத்தி, நான் சொல்கிற 2 வார்த்தையை கேளு, 25 போடுங்க தம்பி. அடுத்தது என்ன சொல்கிறா? என் ஆண்டவனாக நீர் நாபால் எனும் இந்த பேலியாளி மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு புத்திசாலித்தனமான வார்த்தை. அவர் என் புருஷங்க, சரியா தப்போம், என் புருஷங்கன்னா அவனுக்கு இவ்வளோ முதல்ல போட்டிருப்பாங்க. முதல்ல இவ்வளோ போட்டு அவன் தீர்மானம் என்னன்னா குடும்பமே இருக்கக்கூடாது. இவன் யாருன்னே அவன் பார்த்தது இல்லை ஏற்கனவே. அவன் ஒரு பேலியாளின் பிள்ளைங்க. அவன் பேர் எப்படியோ அப்படி தான் அவன் இருக்கிறான். அவன் பேர் நாபால். அவனுக்கு பைத்தியம் கொஞ்சம் இருக்கு. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை பார்க்கவில்லை. என்ன பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, நான் எல்லாம் சரி பண்ணியிருப்பேன். அவன் கொஞ்சம் மனநோயாளி. அவன் அப்படியே அவன் கோபத்தை மாத்திரா பாருங்க, மனநோயாளி அவன். தயவு செய்து நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்கள் இந்த 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 வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். ஒரு பிரச்சனை, ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா பதறுவதல்ல, உடனே புத்திசாலித்தனத்தை கையில் எடுக்க வேண்டும். புத்திசாலித்தனம்தான் ஒரு முரட்டுத்தனத்தை மாற்றியது. இவ ஓடி இந்த திடீர் என்று இந்த வேலையை பார்க்கலன்னா ஒரு பெரிய இரத்த கலரி அங்கே நடந்திருக்கும். அபிகாயில் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடலை, மாறாக பயந்து புத்திசாலித்தனத்தை மேற்கொண்டாள். பயந்து ஓடுவது வேற, பயந்து உடனே புத்திசாலித்தனத்தை கையாளுவது வேற. குடும்பங்களில் நடக்கிற சங்கடம் என்னன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா புத்திசாலித்தனத்தை கையில் எடுக்கணுமே தவிர பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆனால் இந்த அபிகாயில் புத்திசாலித்தனத்தை கையில் எடுத்தால் எல்லா குடும்பத்திலும் ஆபத்து வரும், பயம் வரும், பதட்டம் வரும், நெருக்கடி வரும். தன்னுடைய பார்ட்னர் எக்கச்சக்கத்தில் சிக்கிடுவான். உடனே சுதாரித்து புத்திசாலித்தனமாக அதனுடைய அந்த கோபத்தை தணிக்கிற வேலை என்ன? இப்போ முதல்ல நீ ஏன்டா தாவீது அப்படி பேசின அப்படின்னு தன் கணவனுக்கு பாடம் புகட்டுறதா, எழுத்தாப்புல வருகிற ஆபத்தை முதல்ல ஆஃப் பண்ணுறதா அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய தெளிவானவள் தான் அபிகாயில். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? அபிகாயில் அப்படி என்றால் மகா புத்திசாலி. அவள் மகா புத்திசாலி. இந்த அபிகாயில் அந்த நேரத்தில் சுதாரித்து எடுத்த முடிவு மிகப்பெரிய முடிவு. இன்னைக்கு மெசேஜ் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேவனுக்காக நம்முடைய கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள், பெரிய பெரிய வாய்ப்புகள். அவ்வளோ பெரிய ராஜாவை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பை புருஷனை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். இயற்கை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. அபிகாயில் காரியத்தை கையாளக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெண். உடனே தாவீதுக்கும் அவளுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடலை கொஞ்சம் நீங்கள் பாருங்க. 26 இப்பொழுதும் என் ஆண்டவனே, சேர்ந்து படிக்கலாம். ஆண்டவனே, நீ இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாவாளை போல ஆக கடவர்கள். இப்பொழுது உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீ உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாதிருப்பதாக. என்ன சொன்னா தெரியுமா? நீ யார் தெரியுமாயா? ஜனங்களுக்கு நீதியை செய்கிற தாவீது. நீ யார் தெரியுமாயா? சத்துருவோடு யுத்தம் பண்ணுகிற தாவீது. நீ யார் தெரியுமாயா? கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிற தாவீது. அந்த 3 வார்த்தை தான் நீங்கள் அதில் கவனிக்கணும். வார்த்தை கவனிக்கிறீங்களா? நீ நீதியை செய்கிற கரம் உம்முடைய கரம். இதுதான் மெசேஜ் இன்னைக்கு. உன்னுடைய கரம் நீதியை செய்கிற கரம். உன்னுடைய கரம் சத்துருவோடு யுத்தம் பண்ணுகிற கரம். உம்முடைய கரம் கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிற தாவீதனியர். ஆனால் போயும் இந்த பைத்தியக்காரனையா நீ யுத்தம் பண்ண வர?
உனக்கு இவன் தகுதியானவனா? அவனை கொண்டு போட்டு அந்த இரத்தப்பழியை நீ சுமந்துடக்கூடாது அப்படி என்று சொல்லி அந்த கோபத்தை தடுத்து அந்த புத்திசாலித்தனமாக அவனுக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்று கவனிங்க, கோபம் ஒருத்தனுக்கு வந்துட்டாலே அவனுக்கு தான் நிலையை மறந்துடுவான். இயல்பு அது. நீங்கள் கோபத்தில் சும்மா உங்கள் டிவி அப்படி தட்டுங்களேன், பலன்னு உடைஞ்சிடும். நீங்கள் நினைப்பீங்க சும்மா தான் தட்டினா பலன்னு உடைஞ்சின்னா நீ சும்மா தட்டல, உனக்குள்ளே இருக்க அந்த கோபம் அந்த வேலையை பார்த்துரும். இவ்வளோ பெரிய கோபத்தில் இவனுடைய தன்மையை அவன் மறந்துட்டான். ஆனால் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்கிறா, உன்னை சந்திக்க கர்த்தர் தான் என்னை அனுப்புனார். நான் சொல்கிறேன் நீ யாருன்னு. நீ இவ்வளோ கோபப்படுறல்ல, நான் சொல்கிறேன் நீ கர்த்தருக்கு நீதியை செய்கிறவன், நீ கர்த்தருக்காக யுத்தத்தை நடத்துகிறவன், நீ கர்த்தருடைய யுத்த புருஷன். நீ அந்த வேர்டு, அந்த வார்த்தை, கர்த்தருக்காக யுத்தத்தை செய்கிற நீ, கர்த்தருக்காக நீதியை செய்கிற நீ, கர்த்தருக்காக சத்துருக்களை சரி பண்ணுகிற நீ, இந்த பைத்தியத்தை இவனையா நீ கொலை செய்து அந்த இரத்தப்பழியை வாங்க தேடுகிறாய் என்று சொன்ன உடனே தாவீது சுதாரிச்சிட்டான். ஆமல்ல, என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, நான் போய் நான் சத்துருவோடு யுத்தம் பண்ணக்கூடியவன், முகமுகமாய் தாவீதை சவால் விட்டு கோலியாத்தை வீழ்த்தினவன், நான் பெரிய பெரிய மகான்களை எதிர்க்கக்கூடியவன், பெரும் படையே வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் மிக்க நான் இவனையா எதிர்த்து நிற்பது அப்படிங்கிற செய்தியை தாவீதுக்கே சுதாரிப்பு கொடுக்கக்கூடிய தாவீது, நீ யார் தெரியுமா என்று தன்னோடு இருக்கிற ஒருவனும் சொல்லவில்லை, தனக்கு மாமனாராக இருக்கிற ராஜா சொல்லவில்லை, யாரும் சொல்லாத வார்த்தையை அபிகாயில் சொல்லி எதிரியை சுதாரிக்க வைத்தாள். அவ்வளோ பெரிய ஆற்றல் பெற்ற பெண்மணிதான் அபிகாயில். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீதுக்கு ஒரு அப்படியே தாவீது அமைதியாயிட்டான். ஆமாம் இல்லை அப்படின்னு சுதாரிக்க வைப்பது. கோப நேரத்தில் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒரு பெரிய பட்டணத்தை நீ வசப்படுத்துவதை விட ஒரு கோபம் கொண்ட சகோதரனை சமாதானப்படுத்துவது தான் பெரியதான். நீதிமொழிகளில் ஞானி எழுதுகிறார், ஒரு பெரிய பட்டணத்தை நீ ஓடி வளைச்சு பிடிக்கிறத விட கோபம் கொண்ட ஒரு சகோதரனை நீ வசப்படுத்துவது தான் உன்னுடைய பவர், அங்கே தான் உன்னுடைய வீரியம் இருக்கிறது. இந்த அம்மா இப்படி ஓடி இந்த காரியத்தை செய்த உடனே தாவீது மனம் குளிர்ந்து என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த வார்த்தையை படித்து பாருங்க, 32 படித்து பாருங்க. அப்பொழுது தாவீது அபிகாயில் நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு, உன்னை அனுப்புனது யாரு தான்? கர்த்தர். ஏன் சொல்கிறார் அந்த வார்த்தையை தெரியுமா? மெசேஜ் அப்படி. அப்போது அவனை புரிஞ்சுங்க, தாவீதுக்கு மெசேஜ் கொடுக்கங்க யாருமே இல்லை, என்கிட்ட அவன் தனியாக வனாந்தரமாக இருக்கிறான். ஒரு அபிகாயிலை கர்த்தர் எழுப்பி தாவீதுக்கு மெசேஜ் அனுப்பினார். அதை தாவீது உணர்ந்துக்கிட்டான். சில பேர் பிரிஸ்டேஜை அறிக்கை பண்ண மாட்டாங்க, அறிக்கை பண்ணா நீ வரல, உன்னை கர்த்தர் தான் அனுப்பினார். அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எதுக்காக அந்த வார்த்தை சொன்னா அப்படின்னா சொல்கிற, நீ சொல்லிய யோசனை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு தரித்திரம் பிடிச்சவனுக்கு, ஒரு பைத்தியக்காரனுக்கு மனைவி எப்படி இருக்கிறாளாம்? யோசனைக்காரியாக இருக்கிறா. இது யார் சொல்கிறா? அந்நிய நாட்டு ராஜா சொல்கிறான், கோபக்காரன் சொல்கிறான், கொலகாரன் சொல்கிறான், இந்த குடும்பத்தையே வெட்டி வீழ்த்தி விட வேண்டும் என்று வந்த தாவீது சொல்லுகிறான், நீ சொல்லிய யோசனை, நீ சொல்லிய யோசனை. எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து ஒரு முறை அறிக்கை பண்ணி, நீ சொல்லிய யோசனை ஆசிர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கு, என் கையை பழிவாங்காதபடிக்கு இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினாலே நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். ஆயுதத்தோடு வந்தவன் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு ஆசிர்வாதம் பண்ணினான். மாற்றத்தை கொண்டு வந்தது எது? ஒரு பெண்ணுடைய யோசனை, ஒரு பெண்ணுடைய புத்திசாலித்தனம். நீ சொல்லிய யோசனை. எல்லாம் சேர்ந்து படிங்க வார்த்தைய. ஆசிர்வதிக்கப்படுவதாக.
அப்படின்னா நீ சொன்ன யோசனை ஆசீர்வாதமான யோசனை. அப்போ என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதுதான் முதல்ல படித்தோம். நீ உன் கரம் நீதியை செய்கிற கரம், உன் கரம் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிற கரம். நீ கர்த்தருடைய போர் சேவகன், கர்த்தருக்காய் நிற்க வேண்டியவனா இவனுக்கு வந்து நிற்கிற. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர பவர் ஆயிடுச்சு. அப்போ வார்த்தையில் ஒரு பவர் இருக்குது. சகோதரிகளுக்கு சொல்கிறேன், வார்த்தையில் பவர் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தையால் எப்பேற்பட்ட பலவானையும் மடக்கி விட முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமாங்கிறீங்க? இன்னைக்கு நான் எடுக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த அபிகாயில பாருங்க, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங், ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு குடும்பம் ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னா அதுக்கு பெண்களுடைய ரோல் மிக அதிகம். உங்களுக்கென்று ஒரு ஹானர் இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு மேன்மை இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு வலிமை இருக்கிறது, உங்களுக்கென்று பல அம்சங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும். இந்த அபிகாயில் நல்ல ஒரு ஸ்டோர். உன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? உங்கள் மேலே இருக்கிற பவர் என்ன தெரியுமா? உங்கள் மேலே இருக்கிற அங்கீகாரம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற மேன்மை என்ன தெரியுமா? போயும் நீ இந்த வேலையை செய்யலாமா? போயும் நீ இந்த பயணம் பண்ணலாமா? அபிகாயில் பேசுகிறார், என் ஆண்டவனே, நான் ஒரு நிமிடம் உன்னோடு பேசுகிறேன், கோபம் கொள்ளாதீரும். நீ கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறவராமே, நீ கர்த்தருக்காய் நீதியை செய்கிற கரம் அல்லவா உம்முடைய கரம். நீ கர்த்தருடைய ஒரு ஸ்தானாதிபதி, கர்த்தருடைய யுத்தத்தை முன்னின்று நடத்த வேண்டிய நீ போயும் இந்த நாபாலை கொலை செய்து இரத்த பழிக்கு ஆளாக போகிறாயே. உன் தகுதி என்னவென்று நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன் தகுதி எனக்கு தெரியும். உனக்கு இவன் தகுதியானவன் அல்ல. இவனை கொலை செய்து, இந்த கூட்டத்தை கொலை செய்து உங்கள் கரத்தை இரத்தக்கரையாக்கி கொள்ளாதீர்கள். இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிற ராஜா. நீ கர்த்தருக்காக ஒரு பெரிய ஒரு படையை நடத்துகிற ஒரு தளபதி. நீ தர்மங்களை செய்யக்கூடியவன். கர்த்தருடைய நீதியை இந்த பூமியில் நிலைநாட்டுகிறவன். உன் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படி, உன் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படி, உன் மேலே இருக்கிற பவர் அப்படி, உன் மேலே இருக்கிற அந்த 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 ப்ரொடெக்ஷன் அப்படி. தாவீதோடு இருந்த சவுல் அவனை புரியவில்லை. இன்னொரு நாட்டில் இன்னொருத்தனுடைய மனைவி இவனை இந்த அளவுக்கு கேள்விப்பட்டு இருக்கிறாள், அபிகாயில். அதை பார்த்த உடனே அவன் மனம் குளிர ஆரம்பித்தது. சொன்ன உடனே குளிர ஆரம்பித்தது. ஆமல்ல, கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு வந்தான், கொஞ்சம் கோவப்பட்டு வந்தான், கொஞ்சம் சுதாரிப்பு இல்லாமல் நடந்துட்டு வந்தான். நல்ல வேளை கர்த்தர் இந்த பெண்ணை எடுத்து அவளை அனுப்பி என்ன சுதாரிக்க வைத்தார். கழுதை மூலமாக செய்தி வந்தது பிழையாம் காலத்தில். தாவீது காலத்தில் அபிகாயில் மூலமாய் செய்தி வந்தது ஒரு ராஜாவுக்கே. உங்களுக்கு தெரியுமா, செய்தி பாஸ்டர் மூலமாக தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. செய்தி வேதத்தின் மூலமாய் வரும், செய்தி சொப்பனத்தின் மூலமாய் வரும், செய்தி மிருகங்கள் மூலமாய் வரும், செய்தி யாரோ ஒரு மூன்றாவது நபர் மூலமாய் வரும். ஆனால் செய்தி கர்த்தருடைய செய்தி, செய்தி கர்த்தருடைய செய்தி. தாவீதுக்கு பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு யாரும் பவரான ஆள் இல்லை. அவன் வனவாசியாக நிற்கிறான். வனாந்தரத்தில் பேச வேண்டிய அந்த அதுக்கு முன்னாடி பைபிளை படித்து பார்த்தா சாமுவேலும் மரித்து விட்டார். சாமுவேல் இல்லை உயிரோட, அவர் தான் பேசிக்கொண்டு இருப்பார். சவுல் எதிரியாய் மாறிவிட்டார். யாரு தான் பிரசங்கம் பண்ண முடியும்? கர்த்தர் ஒரு பெண்ணை கையில் எடுக்கிறாள், அபிகாயில். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். மெசேஜ் அதுதான். நீ சொல்லிய யோசனை எல்லாம் சேர்ந்து படிங்க. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்னொரு முறை சொல்லுங்க, நீ சொல்லிய யோசனை. அப்படின்னா யோசனை சொன்னா கோபக்காரன் சுருண்டு விழுந்துடணும். யோசனை சொன்னா கொலகாரன் சுருண்டு விழுந்துடணும். நீ யோசனை சொன்னா முரடன் மோசமானவன் நடுங்கி நின்னுடணும்.
யோசனை சொன்னால் கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு யோசனை செய்த உனக்கு சல்யூட் அடிக்க வேண்டும். அவள்தான் அபிகாயில். யோசனைன்னா சும்மாவா? யோசனை சொன்னால் ஒரு குடும்பத்தை கலைக்கலாம், யோசனை சொன்னால் ஒரு நிறுவனத்தை கலைக்கலாம், யோசனை சொன்னால் ஒரு பொருளாதாரத்தை கலைக்கலாம், யோசனை சொன்னால் பிள்ளை குட்டிகளை சந்ததியை கலைக்கலாம். அப்படிலாம் யோசனை சொல்லலாம். ஆனால் இவள் யோசனை சொல்லுகிறாள், நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாயா? உன் பவர் என்ன தெரியுமாயா? கர்த்தர் பக்கம் நிற்க வேண்டிய தளபதியா நீ, கர்த்தருக்காய் யுத்தத்தை நடத்த வேண்டிய தளபதியா நீ. இவன் ஒரு பைத்தியம், இவனையாயா போட வந்தன உடனே என்ன புத்திசாலித்தனம்! அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மதர், கிரேட் மதர் அபிகாயில். ஆமேன் என்று சொல்லுங்களேன். திரும்பி படிங்க. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அப்படி என்று சொல்லி ஆயுதம் எடுத்த கரம் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கியது. 34 நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி 34:5 அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையில் வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் வரவளை எப்படி வந்தான்? போட்டு தள்ள வந்தான், கோபத்தோடு வந்தான். அப்படிப்பட்ட அவன் மனசு எப்படி மாறிடுச்சு? சமாதானத்தோடு போ. அப்போ சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாள், சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டாள். வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். திரும்ப சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு செய்தி கேட்டோம். யோசேபாத் ராஜாவுடைய முகத்தை மட்டும் கர்த்தர் பார்க்கலன்னா இந்த வனாந்தரத்தில் தண்ணீர் வந்திருக்காது. இங்கே நாபாலுடைய குடும்பம் படை காப்பாற்றப்பட்டதுக்கு ஒரு வரி சொல்லுகிறார், உன் முகத்தை நான் பார்த்து இப்படி செய்தேன். சொல்லுங்க, மற்றவங்க முகத்தை பாருங்க. உங்கள் முகத்தை பார்த்து யுத்தம் நிற்குமா? உங்கள் முகத்தை பார்த்த உடனே எதிரி நிற்பானா? உங்கள் முகத்தை பார்த்த உடனே காரியம் தலைகீழ மாறுமா? உங்கள் முகத்தை பார்த்து ஒரு ஐஸ்வர்யம் வருமா? உங்கள் முகத்தை பார்த்து குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருமா? தேசத்தில் மாற்றம் வருமா? இன்னைக்கு செய்தி எப்போ உன் முகத்தை பார்க்கணும். முகம் என்பது அது தெய்வீகத்தின் மறுரூபம். முகம் என்பது கடவுளின் சாயல். முகம் என்பது சாந்தத்தின் அடையாளம். முகம் என்பது ஒரு பெண்மையின் அடையாளம். அது ஒரு பெண்மைத்தன்மையினுடைய அடையாளம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. உன் முகத்தை பார்த்த உடனே பாம்பும் உன்னை பார்த்து விலகி போய்விட வேண்டும். உன் முகத்தை பார்த்து உன் குடும்பத்துக்கு வர வேண்டிய அழிவு போய்விட வேண்டும். ஒரு தெய்வீகத்தின் ரூபகாரம், அந்த வார்த்தை ரூபகாரம், ஒரு தெய்வத்தின் ரூபகாரம் தான் ஒரு பெண்ணின் முக சாயல். முகத்தில் காணப்படுகிற தெய்வீகம் அது தெய்வீகமானவனுக்கு மட்டும்தான் அந்த புலம் தெரியும் என்னவென்று. ஹல்லேலூயா. அதான் நான் ஃபஸ்ட்டே ஆரம்பித்தேன். ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கிறது, ஒரு கணவன் வீரியமாக இருக்கிறான், ஒரு குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் பின்னே ஒரு பெண் இருப்பாள். அவள் தாயாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மனைவியாக இருக்கலாம். இந்த செய்தியை நான் தியானிக்கும் பொழுது உங்களோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அபிகாயில் சொன்ன 3 வார்த்தை. ஒன்று, நீ தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர். ஒன்று, நீ கர்த்தருக்காக யுத்தத்தை நடத்துகிறவர். இன்னொன்று, நீ சத்துருவை சிதறடிக்க பண்ணுகிறவர். இந்த பவர் உன்னிடத்தில் இருக்கிறது. உனக்கு இவன் நிகர் அல்ல. சொல்லுங்க பார்க்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுற நபர், நீங்கள் பயணம் பண்ணுற நபர் உங்களுக்கு நிகரானவர்களா? உங்களை புரிந்தவர்களா? உங்களை அறிந்தவர்களா?
இவரோடு நீங்கள் பயணித்தால் உங்கள் தரம் உயருமா, தரம் தாழ்ந்து போவீர்களா? இந்த இடத்தில் போய் நீங்கள் நின்றால் உங்களுடைய தரம் உயருமா, தரம் தாழ்ந்து போகுமா? உன்னுடைய பவர் என்ன? நீ சத்துருவோடு யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த வீரன். நீ நீதியை இந்த பூமியில் நிலைநாட்ட வேண்டியவன். நீ கர்த்தருடைய போர் சேவகன். நீ ஆனால் நீ போய் இதை போய் செய்கிறியே என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. அன்பான சகோதரிகளுக்கு, அன்பு பிள்ளைகளுக்கு, கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தையை கவனிங்கள், பேசுகிற வார்த்தையை கவனிங்கள். உங்கள் மேலே ஒரு பவர் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்காக யுத்தம் செய்யக்கூடியவர்கள், கர்த்தருக்காக போர் செய்யக்கூடியவர்கள், கர்த்தருக்காக நீதி நிலைநாட்டக்கூடியவர்கள். நீங்கள் போய் சாதாரண மக்களிடத்தில் போய் மோதி, சாதாரண மக்களோட ஒரு ஒராசி உங்களுடைய கரத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் குடும்பத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் விளையேற பெற்றது, உங்கள் மேலே இருக்கிற பவர் விளையேற பெற்றது, உங்களுக்குள்ளே இருக்கிற வலிமை விளையேற பெற்றது. உங்கள் பேச்சுக்கு, உங்களுடைய பார்வைக்கு, உங்கள் பெயருக்கு, நெத்தியிலே இருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு, உங்கள் மேலே இருக்கிற பசுத்தாவின் வல்லமைக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கிறது. இதை நம்ம அநேக நேரம் மிஸ் பண்ணிடுறோம். பணம் மதிப்பீடு இல்லை, ஒரே இரவு பணம் கவிழ்ந்து விடும். பொருள் மதிப்பீடு இல்லை, பெட்ரோல் விலை ஏறுதுங்கிறாங்க, தங்க விலை ஏறுதுங்கிறாங்க. ஈரானுடைய யுத்தம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. பல நாடுகள் ஒன்று சேர்ந்தாலும் நான் உங்களோடு இணைய மாட்டேன் என்று சொல்லி இஸ்ரேல் தேசம் ஐநா சபையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. முந்தா நாள் உலக நாடுகளே ஐநா சபை கண்ட்ரோல் தான் இருக்குது. உலக நாடுகளே ஐநா சபை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஐநா சபை தான் இறுதி முடிவு எடுக்கும். அவங்க தான் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனால் இஸ்ரேல் நாடு அந்த சபை வட்டத்தை விட்டே வெளியே வந்துடுச்சு. என்ன தைரியம்! இது திமிர்வாதம் அல்ல. உலக நாடே ஒன்று சேர்ந்தாலும் என் இயேசுபிரான் பிறந்த இஸ்ரவேலுக்கு நீ சமம் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம்! நாங்கள் குடியோடு அழிவோம், இல்லாவிட்டால் என் கடவுள் என்னை காப்பாற்றுவார். உலக நாடே ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஒரு சிறிய நாடு இஸ்ரவேல் எனக்கு நீ இணை அல்ல. இதுதான் வீரியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சாதாரண நினச்சிடாதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக யுத்தம் செய்யக்கூடியவர்கள், கர்த்தருக்காக நீதியை செய்யக்கூடியவர்கள், கர்த்தருக்காக போர் செய்யக்கூடியவர்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்தது அந்த அம்மாவுக்கு இருந்த புரிதலை பாருங்கள். புரிதல் என்பது முக்கியமான ஒரு விஷயம். கோபம் ஒரு பிரச்சனையை பெருக பண்ணும். போய் சொன்னவன் எப்படி சொன்னான்னு தெரியல, தாவீது கோபம் வந்துருச்சு, பயங்கர கோபம். சொன்னவன் தப்பாக சொல்கிறான்னா கோபம் வருமா வராதா? வந்துடும். கோபம் பிரச்சனையை பெருக பண்ணும். அமைதி, புத்திசாலித்தனமும் அமைதியும் பெரிய அழிவை தடுக்கும். அதுதான் அபிகாயிலுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது. அபிகாயிலுடைய விவேகம் இன்னைக்கு பெண்களுக்கு தேவை. அபிகாயிலுடைய விவேகம் பெண்களுக்கு தேவை. இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு விவேகம் தேவை, புத்திசாலித்தனம் தேவை. இந்த அம்மாவுடைய புரிதலை பாருங்கள். சென்ட்ரல் இந்த அம்மா இன்னைக்கு இந்த பக்கம் புருஷன், அவன் டீம், அவன் விருந்து பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. இந்த பக்கம் தாவீது பசியோடு இருக்கிறான், அவன் ஒரு டீமோடு வரான். நடுப்பர் நிற்கிறது யார் தெரியுமா? அபிகாயில். அபிகாயிலுக்கு ரெண்டு விஷயம் புரியுது. ஒன்று, தன்னோடு உடன்படிக்கை பண்ணி வாழ்கிற கணவன் அவனுடைய குணமும் தெரியுது, எதிர்நாட்டு ராஜா தாவீதுடைய பலமும் புரியுது. இதுக்கு பேர் தான் புரிதல் என்று பெயர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாச்சும் உனக்கு புரியுதா அப்படின்னா? புரியாது, புரியல. உனக்கு புரிதல் உனக்கு இருக்கிறதா? நான் பசியோடு இருக்கிறேன், நான் கோபப்படுகிறேன், நான் உன் கணவன் நாபாலுக்கு உதவி செய்தேன், அவனுக்கு அது புரியவில்லை, நான் இரத்த வெறியோடு வருகிறேன், உனக்கு அது புரிகிறதா? அப்படி என்றால் அபிகாயிலுக்கு புரிகிறது. புரிதல் என்பது என்ன தெரியுமா? புரிதல் என்பது அது தானாக வர வேண்டுமே தவிர ஒருவன் சொல்லி புரிய வைக்க வேண்டிய நிலையில் அது வந்தால் அது இவ்வளவு நாளாக கணவனோடு வாழ்ந்ததற்கு அர்த்தமில்லை. புரிதல் என்பது தானாக வர வேண்டும்.
சொல்லிதான் வர வேண்டும் என்றால் அது புரிதல் அல்ல, அது ஒரு பாடம், அவ்வளவுதான். அது ஒரு லெசன். புரிதல் என்பது சொல்லி வருவதில்லை. எல்லாம் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு பகுத்தறிவின் வெளிப்பாடு, அது உறவின் வெளிப்பாடு. அது உன்னோடு தான் நான் செயல்படுகிறேன், உன்னோடு தான் டிராவல் பண்ணுகிறேன், உன்னோடு தான் பயணிக்கிறேன், உன்னை எனக்கு புரியும் என்கின்ற வெளிப்பாடு. அந்த புரிதல் தாவீதுக்கே இல்லை. அவன் தாவீதுக்கு புரிதலை புகட்டினவள் தான் அபிகாயில். தாவீதுக்கே புரிதலை புகட்டினவள். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? நீ ஹோல் பைபிளில் தாவீதுக்கு புரிதலை புகட்டின ஒரே நபர் அபிகாயில் தான். தாவீதுக்கு 8 மனைவி, ஆனால் தாவீதினுடைய மனதை புரிய வைத்தவள். நீ ஸ்பிரிச்சுவல் மேன்டானே, நீ பராக்கிரமசாலிடானே, நீ நீதியை நிறைவேற்றுகிறவன்டானே, சத்ருவோடு யுத்தம் பண்ணுகிறவன்டானே, கர்த்தருடைய யுத்த வீரன்டானே, உனக்கு நிகர் யார்? அப்படி என்று சொன்ன மாத்திரத்தில் தாவீதுடைய கோபம் திரித்து ஓட ஆரம்பித்தது. அபிகாயில் புரிதல் உள்ளவள். இதுக்கு பெயர் தான் புரிதல். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிரச்சனைகளை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனைகளை தூண்டுவதற்கு கோபம் போதும், ஆனால் புத்திசாலித்தனமும் அமைதியும் எப்பேற்பட்ட கோபக்காரனையும் அடக்கி ஆள செய்யும். ஆகவே நீங்கள் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாமல் விவேகமாக புத்திசாலித்தனமாக செயல்பட முயற்சி செய்யுங்கள். சிறைச்சாலைக்கு போய் பார்த்துருக்கீங்களா? சிறைச்சாலையில் இருக்கிற அநேகரை பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா, கொஞ்சம் அவசரப்பட்டவன் உள்ளே இருப்பான், பெரிய குற்றம் பண்ணியிருக்க மாட்டான், கொஞ்சம் அவசரப்பட்டவன், கொஞ்சம் கோவப்பட்டவன், கொஞ்சம் சுதாரிக்காதவன், கொஞ்சம் நண்பனுக்காக அப்படி போனவன், கொஞ்சம் தான், அது கொஞ்சம் சுதாரிப்பில்லை போட்டு தள்ளியிருப்பான். உள்ளபடியாகவே கொஞ்சம் விவேகம் இல்லாமல் ஓடி மாட்டியிருப்பான். யாரோ அடிச்சிருப்பாங்க, மொத்தம் 7 பேரை பிடிச்சி உள்ளே போட்டிருப்பான். நீதி விசாரணை வர பல வருஷம் ஆகும். இவருக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று தீர்ப்பு எழுத பல வருஷம் வரும். கொஞ்சம் சுதாரிக்காதவன், கொஞ்சம் கோபப்பட்டவன், கொஞ்சம் அவசரப்பட்டவன், கொஞ்சம் நண்பனுக்காக, கொஞ்சம் சமூகத்திற்காக இறங்கினவனை நீங்கள் சிறைச்சாலையில் பார்க்கலாம். கொஞ்சம் கவனிக்காதவனை, இந்த சரீரம் கடவுள் தங்குகிற ஆலயம், உடலை கொஞ்சம் கவனிக்காதவனை நீங்கள் மருத்துவமனையில் பார்க்கலாம். வாழ்க்கையை கொஞ்சம் கவனிக்காதவனை கல்லறையில் பார்க்கலாம். இந்த கொஞ்சம்தான் டோட்டல் லைஃபையே பிரட்டி போட்டுரும். இந்த கொஞ்சம்தான் டோட்டல் லைஃபையே பிரட்டி போட்டுரும். கவனிக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை, கவனிக்க வேண்டிய இடம் மருத்துவமனை. அங்கே போனால் தான் தெரியும் உடல் எவ்வளோ முக்கியம் என்று, உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியம் என்று. கல்லறைக்கு போனால்தான் தெரியும். அநேகருடைய தரிசனங்கள் கல்லறையில் முடங்கி கொண்டு இருக்கிறது. பெரிய தரிசனம் உள்ளவன் திடீர் என்று மறித்து விட்டால் அவன் தரிசனத்தை யார்கிட்ட சொல்லிட்டு மறிச்சிருப்பான்? கல்லறைக்கு போயிருக்கும். எல்லா பிளானும் ஃபெயிலியர். அதற்கு தான் கொஞ்சம் சுதாரிப்பு, அதற்கு தான் கொஞ்சம் நிதானம், அதற்கு தான் கொஞ்சம் உடற்பயிற்சி, அதற்கு தான் கொஞ்சம் கவனம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கர்த்தருக்காய் யுத்தம் பண்ணுகிறவர்கள், சத்துருவோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு நீதியை செய்கிற நீங்கள் உங்கள் தகுதியை விட்டு சாதாரண மக்களுக்காக உங்கள் மரியாதை இழந்து கொள்ளாதீர்கள். இந்த எண்ணம் நமக்கு தேவை. சகோதரிகளே, காரியத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள், காரியத்தை புரிந்து நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விவேகம் ரொம்ப முக்கியம். அவசரத்தை விட, கோபத்தை விட உங்களுக்கு தேவையானது அந்த அமைதலும் விவேகமும் தேவை. எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஐயா, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்கள் மேலே இருக்கிற பவர் 10 பேர்கிட்ட பணிஞ்சு போகிற பவர் அல்ல. உலக பெண்களுக்கு வேணுமானால் அது இருக்கலாம், உலக மக்களுக்கு அந்த வேணுமானால் இருக்கலாம். மற்றவர்களுக்கு நீங்களும் மற்றவர்களும் ஒன்றல்ல, நீங்களும் மற்றவர்களும் ஒன்றல்ல. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. கண்களை மூடி, எனக்கு ஒரு அபிகாயில் ஆவி தேவை ஆண்டவரே,
பிள்ளைங்களே, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வெளியேற பெற்றது. நீங்க ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். உன் யோசனை ஆசீர்வதிக்கப்பட்டது. பட்டயத்தை கொண்டு வந்தவன் ஆசீர்வதித்து போனான், ஆசீர்வதித்து போனான். தரந்தாழ்ந்து யாற்றி நடக்காதீங்க சகோதரர்களே, தரந்தாழ்ந்து யாற்றி நடக்காதீங்க. நாம் பேசுகிற, நாம் தொடுகிற, நாம் பயணிக்கிற அந்த நபர் யார்? உன் தகுதியை இழக்க பண்ணுகிறதா, உன் தகுதியை கூட்டி கொடுக்கிறதா? உன் தகுதியை இழக்க பண்ணுகிறதா, உன் தகுதியை கூட்டி கொடுக்கிறதா? நீ எங்கே போனாலும் உன் தகுதியை கூட்டி கொடுக்க வேண்டும். அதுக்கு உன் செயல் ரொம்ப முக்கியம். தாவீது, நீ நீதியை நிறைவேற்றுகிறவன். தாவீது, நீ நீதியை நிறைவேற்றுகிறவன். தாவீது, நீ சத்துருவோடு யுத்தம் பண்ணுகிறவன். தாவீது, நீ கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிறவன். கர்த்தருடைய ஸ்தானாதிபதி நீ. போயும் நீ போய் இதை செய்யலாமா? இதை செய்து உன் கரத்தை நீ காயப்படுத்திக் கொள்ளலாமா? நீ கரைப்படுத்திக் கொள்ளலாமா? நம்ம ஆக்டிவிட்டிஸ் அண்ணன் தானே, தம்பி தானே, உறவு தானே, சொந்தம் தானே, உங்க பாவம் தானே, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சிடறோம் பத்தியா? அவங்களுக்கு சில வேளை உங்க வேல்யூ புரியுதல்ல. புரிதல் என்பது சொல்லி வருவதல்ல. அபிகாயில் புரிதல் உள்ள பெண். இன்னும் உன் கணவனை உனக்கு புரியவில்லையா? இன்னும் நீ உன்னை சார்ந்திருக்கிற மக்களை உனக்கு புரியவில்லையா? நீ எத்தனை முறை ஏமாறலாம், எத்தனை முறை உன்னை அவர்கள் ஏமாற்றலாம். இன்னும் அந்த புரிதல் உனக்கு வரவில்லையா? இன்னும் அந்த புரிதல் உனக்கு வரவில்லையா? புரிந்து நடந்து கொள். நீ யாருன்னு உனக்கு தெரியல, என்ன உன் பவர் என்ன, உனக்கு கடவுள் வச்சிருக்கிற உச்சம் என்ன? உன்னை தேடி உன் வீட்டுக்கு ராஜாக்கள் வராங்களே, உன்னுடைய வேள்வி உனக்கு தெரியுதா? உன் மேல இருக்கிற அபிஷேகம் உனக்கு தெரியுதா? அன்பு சகோதரனே, உன் மேல இருக்கிற மரியாதை உனக்கு தெரிகிறதா? நீ எப்படிப்பட்டவன்? நீ எப்படிப்பட்டவள்? நீ எதற்காக அழைக்கப்பட்டவள்? எதற்காக அழைக்கப்பட்டவன்? நடந்து போ, விவசாயம் பண்ண போ, கல்வித்துறைக்கு போ, அல்லது கல்லூரிக்கு போ, எங்க வேணாலும் போ. ஆனால் உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் பக்கத்தில் வருகிறார்களே அவர்களுக்கு இல்லை. உன்னோடு படிக்கிறவர்களுக்கு உன் மேல இருக்கிற அபிஷேகம் இல்லை. உன்னோடு பணியாற்றுகிறவர்களுக்கு உன் மேல இருக்கிற அபிஷேகம் இல்லை. நீயும் ஊரும் ஒன்றல்ல, நீயும் உலகமும் ஒன்றல்ல. உன் பவரை நீ புரிந்து கொள், உன் மதிப்பை நீ புரிந்து கொள், உன் மேல இருக்கிற பெரிய ஒரு அங்கீகாரத்தை நீ புரிந்து கொள். பணத்திற்காக, பொருளுக்காக, தேவைக்காக நீ செயல்படாதே. உன் கடவுள் உன் உத்தமத்தை பார்த்து உனக்காக வானத்தை திறக்க முடியும். உன்னுடைய தியாகத்தை, உன் நியாயத்தை, உன் பரிசுத்தத்தை பார்த்து உனக்காக கர்த்தர் வானத்தை திறக்க முடியும். தாவீது, நீ நீதியை நிறைவேற்றுகிறவன், நீ சத்துருவோடு யுத்தம் பண்ணுகிறவன், நீ கர்த்தருக்காக போர் செய்கிறவன், நீ கர்த்தருக்காக போர் செய்கிற நீ கோழையாகி விட்டாயே. கர்த்தருக்காக போர் செய்ய வேண்டிய நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் விட்டாயே. நீ கர்த்தருக்காக நபர். அபிகாயில் உன் யோசனை பெரிய வீமனை சரண்டராக செய்தது. அபிகாயில் பட்டயத்தோடு உன் குடும்பத்தை வெட்டி வீழ்த்த வந்தவன் பட்டயத்தை போட்டுவிட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறான் என்றால் உன்னுடைய நிதானமும் உன்னுடைய புத்திசாலித்தனமும் நிதானமும் புத்திசாலித்தனமுமாக இருந்தால் எப்பேற்பட்ட துஷ்டனையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ கொண்டு வர முடியும்.
Jesus' name. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா சோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா சோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா சோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா சோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். ஒரு அபிகாயலாக, ஒரு தாவீதாக இந்த பூமியில கர்த்தருக்காக நிற்போம். அபிகாயில் பெற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கும் வரும். கடைசியாக 1000 அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷமானவர்கள். உங்கள் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒரு தீங்கும் உனக்கு வருவதில்லை. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவார். தகப்பனே, எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.